அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தினமும் ஒரு நல்ல செய்தியை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். பின்னாடி இருக்க பிக்சர் வந்து கொஞ்சம் பியூட்டியாக இருக்குன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ஜப்பான் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சுமார் ஒரு வாரம் அங்கே தங்கியிருந்தேன். அப்போ வந்து ஹொக்காய்டோ யூனிவர்சிட்டியில் இந்த பிக்சர் வந்து எடுத்தனுங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஏஐயில் எடிட் பண்ண மாதிரியே இருக்குது இந்த பிக்சரு. ரொம்ப பியூட்டியாக இருந்துச்சு அந்த கேம்பஸு. உங்கள் வாழ்நாளில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஜப்பான் போங்க. அதுலேயும் முடிஞ்சால் ஹொக்காய்டோ யூனிவர்சிட்டி போங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி. ஜப்பான் எடுத்துக்கிட்டாலே அவங்க வந்து டைமை ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி எதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன்னா, இந்த டைமு, அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸை நோக்கி எப்படி பயணிக்கலாம். அப்புறம் நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது நேஷ்னல் டாக்டர்ஸ் டே ஜூலை 1 சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், நேற்று மறந்துட்டேன். என்னன்னு தானே கேட்குறீங்க. அவர் டாக்டர் பிசி ராய் இருக்கார் இல்லைங்களா, அவர் பிறந்த ஊர் இப்போ நான் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த பாட்னாங்க. அதாவது இப்போ வந்து ஐஜிஐஎம்எஸ் பட்னாவில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 3லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், பாங்கிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு. கடிகாரத்தில் இருக்கக்கூடிய டைம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வினாடி, அதுக்கப்புறம் நிமிடம், அப்புறம் மணி. ஸோ இந்த வினாடி, ஒவ்வொரு வினாடியும் நம்மளை வந்து இழந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் நம்ம வாழ்க்கையில் அது கிடைக்கவே கிடைக்காது. அது யாருக்காக இருந்தாலுமே, அது ஒரு மிகப்பெரிய உயரிய வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அதில் ரொம்ப அடிமட்ட வேலை பார்க்குற ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, இந்த நாளில் இந்த வினாடியை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா இதே நாள் இதே வினாடி மீண்டும் நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறதில்ல, நமக்கும் வரப்போகிறதில்ல, வேறு யாருக்குமே வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் ஒவ்வொரு வினாடியுமே நம்ம வந்து ரொம்ப கவுண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் பயணிக்கணும். நம்மளே சோம்பேறியாக இருக்குன்னு நினச்சா கூடயும் இந்த கடிகாரம் நம்மளை விடாது. இந்த சென்ஸ் என்னன்னா, நீங்கள் கடிகாரத்தை உத்து நோக்குனீங்கன்னா தெரியும் நீங்கள் எழுந்து கொண்டு இருக்கிறது என்ன அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். இது நாள் வரையிலும் நீங்கள் வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உடனே ஒரு பேப்பர் எடுங்க, உங்கள் கோலை எழுதுங்க. ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதை நல்லா உற்று நோக்குங்க. ஒரு நாள் உற்று நோக்குங்க, 2 நாள் உற்று நோக்குங்க, ஒரு வாரம் உற்று நோக்குங்க, ஏன் ஒரு மாதம் கூட உற்று நோக்குங்க. உங்களுக்கு அறியாமையே ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே வரும், உங்களை அந்த பாத்துக்கு இழுத்துட்டு போயிடும். இந்த பயணம் அப்படின்னு பேசணும்னா ரொம்ப இது பேசலாம். வாழ்க்கை பயணத்தை சொல்லலாம், கல்வி பயணத்தை சொல்லலாம். அது மாதிரி பயணம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஏன் டே டு டே லைஃப்பில் டெய்லியுமே நம்ம ஒரு பயணிக்கிறோம். பயணம்னா என்னங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத சொல்லலாம், இல்லையா? இன்னைக்கு இந்த ஜாப்ல இருந்து அதுக்கு அடுத்த பொசிஷனுக்கு போகிறத கூட நம்ம ஒரு பயணமாக யோசிக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேனே, இப்போ ஒரு பள்ளி மாணவன் தன்னுடைய கிராமத்திலேருந்து அவர் வெளியூருக்கு படிக்க போகிறார் அப்படின்னா ஒரு சைக்கிளில் போகலாம். நாங்கள் படித்த காலத்தில் சைக்கிளில் போனோம். எங்கள் கிராமத்துலேருந்து இன்னொரு ஊருக்கு சைக்கிளில் போனோம். இப்போ இருக்கவங்க எல்லாருமே பஸ்ஸஸே விட்டுறாங்க. காலேஜ் பஸ் வந்துடுது, ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் சைக்கிள் ஓட்டுறதுக்கான பயன்பாடு ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு. அப்படி பயணிக்கும் போது நம்மளுடைய டெஸ்டினேஷன், அதாவது எங்கே போய் நம்ம சேர போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப விஷயம் இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர போகிறோம். இன்னும் அடல்ட்டுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகணும். ஸோ சென்னையில் ஒரு பஸ் ஏறிட்டேன், கோயம்புத்தூர் போய் இறங்குறேன். ஸோ இதுக்கு இடையில பஸ் எடுத்த பஸ் நிற்காமையாக போகுது? கண்டிப்பாக கிடையாது. எங்கேயாவது ஒரு 2லேருந்து 3 சிட்டியில் வந்து நிறுத்துவாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து டக்குன்னு இறங்கிற போகிறேன்னா, பட் என்னுடைய பயணம் கோயம்புத்தூர் வரையிலும். அப்போனா அது கோயம்புத்தூர் வரையிலுமே நான் போயிட்டுருப்பேன் அந்த பஸ்ஸில். கரெக்டுங்களா? இடையில ஒரு ஊர் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்க போகிறதில்ல. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸை நோக்கி பயணிக்கும் போது பல இடர்பாடுகள் நம்ம வாழ்க்கைக்கு வருங்க. அதனால் இடர்பாடுகளை கண்டு நம்ம தொய்வு அடைஞ்சிடக்கூடாது, இடர்பாடுகளுக்கு ரொம்ப இடம் கொடுத்துடக்கூடாது. அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஸோ பஸ் பயணம் தான் சொல்ல, பஸ் பயணமாக இருக்கட்டும், ரயில் பயணமாக இருக்கட்டும். நம்ம விமானத்தை சொல்ல முடியாது, ஏன்னா விமானத்தை இடையில எடுத்த மாட்டாங்க. ஒரு பாயிண்டில் எடுத்தாங்க அப்படின்னா அடுத்த பாயிண்டில் தான் கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஸோ நீங்களே ஆசைப்பட்டாலும் இடையில இறங்கி குதிக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்காக வாழ்க்கையே ஒரு கோலு தானா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் பள்ளி பருவத்தில் இருக்கீங்க அப்படின்னா கல்லூரி என்ன படிக்க போகிறீங்க, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நல்லாயிருக்கும் லைஃபுக்கு, உங்களுக்கு எது பிடிக்கும், எதில் நீங்கள் சாதிக்க துடிக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கல்லூரியாக இருந்தால் சரி, எந்த துறையில் நம்ம வந்து மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணலாம், இல்லை எந்த துறை சம்மந்தமான வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத யோசிங்க. நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பதவியிலேருந்து அடுத்த உயரிய பதவிக்கு எப்படி போக முடியும், அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய உங்கள் பயணத்தை செய்யுங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய கோலை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா உடனே தூங்கிடக்கூடாது அங்கே போய். ஏன்னா பெருவாரியான மக்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு அப்படின்னா, ஒன்ஸ் கோலை ஃபிக்ஸ் பண்ணுறோம், கோலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறோம், ஓடினதுக்கப்புறம் போயிட்டு டயர்டில் ஃபுல்லாக தூங்கிடுறோம். அப்படி கிடையாதுங்க. அந்த கோலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா
அதற்கு மேலே என்ன, அதற்கு மேலே என்ன அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை. உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சோர்வுகள் வந்துடும். வாழ்க்கை மேலே ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. நீங்கள் ஓடி பாருங்கள். முதல்ல நான் தான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில தெளிவான முடிவு எடுக்க முடியலையா, காலையில் எந்திரிங்க 5 மணிக்கு, கொஞ்சம் நடக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பிங்க. அப்புறம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், என்ன பிரச்சனை நமக்கு, இந்த பிரச்சனைக்கு ஏன் நம்மளால் ஒரு முடிவு காண முடியலன்னு யோசிச்சு பாருங்கள். அது அந்த விடிய காலையில் வந்து நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது 200% கரெக்டாக இருக்குங்க. நீங்களே அதை வந்து உங்கள் வாழ்க்கையில் பண்ணி பாருங்கள். அது சரியாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் வந்து முன்னாடியே சொன்ன விஷயங்கள் தான். நம்மளுடைய வீடியோ வந்து இப்பொழுதே இல்லை, எப்பயாவது இது தேவைப்படக்கூடிய ஒருத்தருக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தாலே போதுமானது. ஒருத்தர் பயன்பெற்றா போதும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா எவ்வளவோ சேனல்ஸ் வச்சுருப்பீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ வந்து இன்றைக்கி ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கணும், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு என் கூட வந்து உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அந்த நேரத்தை நான் உங்களை பயனுள்ளதாக கொண்டு போகணுங்கிறது என்னோட கடமை. அதனால் வந்து நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப விஷயங்கள் பேசுவோம். ஏன்னா எடுத்தோட்டு படன்னு பல விஷயத்தை 10 நாள் 20 நாளில் பேசிட்டு ஓஞ்சி போகிறதுக்காக இந்த சேனல் கிடையாது. பொறுமையாக கொண்டு போவோமே, இந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறாங்களே, தொடர்ந்து அந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு. ஏன்னா ஒரு நாளைக்கு இதற்காக நான் ஒரு 1/2 மணி நேரத்தை உட்காந்து ஒதுக்கி பேசி அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வந்து எப்படி இருந்தாலும் கண்டினியூஸாக பேசுகிறதுல சில பிழைகள் வர செய்யும். அதை கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுத்து போட வேண்டியது இருக்கும். ஸோ முழுக்க நான் இந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணது என் வாழ்க்கையில் அப்படின்னா நமக்கு கிடைச்சதை கொண்டு போய் சேர்ப்போம். ஸோ இந்த நாளில் என்ன சொல்ல வரேன்னா, ஜப்பான் போங்க. உங்கள் நேரத்தை எவ்வளோ வீண் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உணர முடியும் உங்களால். ஜப்பான் போகிறதுனா செலவு பண்ணிட்டு போங்கன்னு சொல்லலை, வாய்ப்புகள் எவ்வளவோ இருக்குது. நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்தீங்கன்னா ஃபண்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில், அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு போயிட்டு வாங்க உங்களோட ரிசர்ச் ஸ்டடிக்கு. நீங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களை ஹையர் ஸ்டடீஸுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதே இப்போ வந்து ஜப்பான் அண்ட் இந்தியாவுக்கு இடையில் நல்ல ஒரு கொலாபரேஷன் இருக்குது. ஏகப்பட்ட ஃபண்டே ப்ரொவைட் பண்ணுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கை முறையை போய் பாருங்கள். அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஏஐ வந்துடுச்சு. இப்போ இது பின்னாடி இருக்க இதே பிக்சர் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அழகாக நெட்டிலேருந்து எடுத்து என்னோட ஃபோட்டோவை அதில் ஃபிக்ஸ் பண்ணி எடிட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப பிரைட்டாக சூப்பராக வந்து கொடுத்துரும். தட் இஸ் நாட் அ பிக் சக்ஸஸ்ங்க. அந்த இடத்துல போய் நின்று அந்த பில்டிங்கை பார்த்து அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு வாரம் 1 மாதம் ஏன் முடிஞ்சால் 1 வருஷம் கூட நீங்கள் அங்கே இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் பல சேஞ்ச் வருங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வாழ்க்கையில் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோர் இந்த சென்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இருண்ட வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு யோசிக்காதீங்க. வெளியே வாங்க. உலகம் ரொம்ப பெருசுங்க. பல ஞானிகள் சொன்ன விஷயந்தான், கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுங்க. அப்போ பார்த்துங்க, இவ்வளோதான் கற்றுக்கிட்டோம். எவ்வளோ இருக்குது பாருங்கள் நம்மளை சுற்றி. அதனால் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப 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 விஷயம் இருக்குது. அதனால் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு வட்டத்தை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வட்டத்தெல்லாம் உடச்சி தள்ளிட்டு ஒரு டிசிப்ளினோட எழுந்து வாங்க. எழுந்து உலகத்தை சுற்றி பாருங்கள். முதல்ல நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்களா, ஏன்னா நான் வந்து கிராமத்து மாணவர்கள்ட்ட ஏன் இதை சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன்னா, நம்ம வாழ்க்கை இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். கிடையாதுங்க. அந்த கிராமம் மட்டும் நம்ம வாழ்க்கை கிடையாது. அதை சுற்றி இருக்கிற அந்த 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நம்ம வாழ்க்கையே கிடையாது. முடிஞ்ச அளவு பக்கத்தில் இருக்க முதல்ல நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டோட தலைநகரத்துக்கு போங்க. அதுக்கப்புறம் நம்ம நாட்டோட தலைநகரத்துக்கு பயணிங்க. இதெல்லாம் பயணித்து முடிச்சிட்டிங்களா, வேறு எங்கே போகிறதுன்னு கேட்குறீங்களா, அடுத்த கண்ட்ரி கிளம்புங்க. போய் புது புது கல்ச்சரை தெரிஞ்சுக்குங்க, கற்றுக்குங்க. இன்னும் சொல்லணும்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எல்லாரும் ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்கோம் இன்றைய காலத்தில். எங்கேருந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுங்க? இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது எங்கேருந்து வந்துருச்சு? திடீர்னு அப்படியே வந்துருச்சா? கிடையவே கிடையாது. நம்ம கம்ப்யூட்டருக்கு நமக்கு கிடைச்ச அனுபவத்தை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதை யோசிக்க வச்சோம். கரெக்டுங்களா? இப்போ அதை யோசித்து நம்ம அறிவு இல்லை நம்ம அறிவுக்கு தாண்டின பல விஷயங்களை நமக்கு அது தருது. அவ்வளோதான். அப்போ ஒரு அனுபவத்தை வச்சு அது கற்றுக்கிட்டு இன்றைக்கி அது எக்ஸலண்ட்டான ஒரு விஷயத்த கொடுக்குது. ஸோ அதுதான் என்னுடைய இந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக நான் யோசிக்கிறேன். இப்போ நான் கொடுக்கக்கூடிய என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு இது மாதிரி எவ்வளோ பேர் கொடுப்பாங்க. ஒரு பவுண்டரியை தாண்டி வெளியே வந்தவங்க தங்களுடைய பர்சனல் லைஃப்பை வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஏன் சொல்லணும்? நான் கஷ்டப்பட்டேன், வந்துட்டேன், நல்லா இருக்கிறேன், நான் எதுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லணும், எதுக்கு நான் அடுத்தவங்களுக்கு பார்த்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் பல பேர் யோசிப்பாங்க. பட் சில பேர்
ரொம்பவே முன் வந்து பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய பல பேருக்கு வழிகாட்டுதலாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நான் வந்து இந்த யூடியூப் மூலம் உங்களுக்கு பல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு இந்த சேனலை ஓப்பன் பண்ணுது. ஸோ நம்மளோட இந்த ஏஐ சிஸ்டம் மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போடுறேன் உங்கள்கிட்ட. சரிங்களா, எடுத்துக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்துக்க. ட்ரைனிங் டேட்டாவை எடுத்துக்கங்க, அதை டெஸ்டிங் டேட்டாவை மாற்றுங்க. அப்புறம் நீங்களே வேலிடேட் பண்ணுங்க, இது வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நான் மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ பேர் உங்களை சுற்றி இருப்பாங்கங்க. என்னோட நண்பர்களுக்கு எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், என்னோட உறவினர்களுக்கு பல நேரங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கும் என்ன போல் வந்து பல பேர் உங்களை சுற்றி பல அட்வைஸ். ஏன்னா அன்றைக்கி வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் அதை உட்காந்து யோசித்து அதை கரெக்டாக பிடிச்சி போகிறோமா அப்படின்னா சற்று கம்மி தான் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா இந்த வீடியோ கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு பொறுமை இருக்காது, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா எவ்வளவோ உங்களுக்கு 3 நிமிஷத்தில் வந்து அட்ராக்டிவான டேட்டாஸை கொடுக்கறதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு 3 இருந்து 5 நிமிடங்களில் வந்து பல படங்களை காட்டுறதுக்கான உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ நம்மளது வந்து ஐ திங்க் இந்த மாதிரி ஜென்ரலான விஷயங்கள் பேசும்போது நான் வந்து சுமார் ஒரு 10 நிமிஷம் பேசலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புத்தகங்களை படிச்சுட்டு புத்தகம் சம்மந்தப்பட்டது, அதாவது புக் ரீடிங், ஓகேங்களா, அதை பற்றி பேசும்போது ஒரு 15 ஒரு 20 நிமிஷம் பேசலாம்னு யோசனை பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னுடைய துறை சம்மந்தமாக பேசுகிற விஷயங்கள், பாடம் எடுக்கிறது அப்படின்னா ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 45 நிமிஷம் நம்ம பேசலாம் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கேன். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறோம். நான் ஆரம்பிச்சு என்ன 22 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப டக்குன்னு போட்டு உங்களையும் ரொம்ப டைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் வந்து ரொம்ப விரக்தி ஆகிடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக பல விஷயத்தை பேசுவோம். உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இதில் சம்பாரித்து என் வாழ்க்கை நடத்தணும்னு கிடையாதுங்க, ஓப்பனாகவே சொல்கிறேன். என்னோடய ப்ரொஃபைலை போய் நீங்கள் தேடி பார்க்கணுன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபிசிசிஸ்ட் செந்தமிழ் செல்வன் செல்லையான் இருக்கும். இதில் இன்ஸ்டாகிராமில் எடுத்துட்டிங்கன்னா ஃபிசிசிஸ்ட் டாக்டர் செந்தமிழ் செல்வன் இருக்கும். ஐ திங்க் இப்போ யூடியூப்பில் இது வந்து டாக்டர் செந்தமிழ் செல்வன் என்னும் நான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த சோஷியல் மீடியாவில் சில வீடியோஸை போட்டு இதிலேருந்து பணம் சம்பாரித்து குடும்பத்தை ஓட்டணும், இல்லை வந்து கார் வாங்கணும், இல்லை வேறு விஷயங்களை சாதிக்கணும்ல, இல்லை என்னை விட சாதிச்சவங்களாம் பல பேர் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. பட் என்னோட கிடைச்ச அனுபவத்தை கொடுக்கணும். கடவுள் வந்து எனக்கு ஓரளவுக்கு கல்வி அறிவை கொடுத்துட்டாரு.